நித்யானந்தம். நான் இன்று ஒரு இனிமையான நினைவுகளை பற்றி ஷேர் பண்ண விரும்புகிறேன். ராஜ்யசபாவில் சாமிஜி சத்சங்கம் கொடுக்க வந்தார். அப்போ 2 புறாக்கள் உள்ள வந்து இங்கேயும் அங்கேயும் பறந்துட்டே இருந்துச்சு. சாமிஜி பார்த்துட்டு அந்த ஃபேன் ஆஃப் பண்ணுங்க, ஃபேனில் அடிபட்டுரும் அப்படின்னு சொன்னார். உடனே நாங்கள் எந்திரிச்சு போய் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டோம். மக்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. மக்களுக்கு காற்றோட்டம் வருவதற்காக ஜன்னல் கதவெல்லாம் திறந்து விட்டோம். அந்த 2 புறாக்களும் மேலே போய் ஜன்னல் கிட்ட உட்காந்து அமைதியாக உட்காந்துருச்சு. சாமிஜியும் சத்சங்கம் கொடுத்தார். சத்சங்கம் முடிவு வரையிலும் அமைதியாக அந்த புறாக்கள் இருந்துட்டு அப்புறம் வெளியே போச்சு. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இன்னொரு முறை சாமிஜி கோவிலில் அவருக்கு பாத பூஜை நடத்திட்டு இருக்கும்போது 2 சிட்டுக்குருவி சோளத்தட்டு இலைய வாயில் கவிட்டு வந்து மேல இருந்து போட்டே இருந்துச்சு. அது சாமிஜி மேல படவே இல்லை. திருப்பியும் மாடி ஒரு சின்ன இலையா பிச்சுட்டு வந்து வாயில கவிட்டு வந்து போட்டே இருந்துச்சு. நாங்களும் அதை ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு 7-8 முறைக்கு மேலேயே இருக்கும். கடைசியில ஒரு இலை வந்து சாமிஜியோட இடது தோல்ல பட்டு கீழே விழுந்துச்சு. அதை நாங்க பார்த்தோம். அப்ப சாமிஜி சொன்னாரு, ஒரு மரம் கூட கொண்டாடும் ஞானியின் சாநித்தியத்தை என்று. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதை பார்க்கும்போது, சாமிஜி சொல்லும் போது, அதை கேட்கும்போது. இன்னொரு முறை ஆலமரத்துக்கு வந்த போது சாமிஜி அங்க ஒரு கிளையிலிருந்து ஒரு சின்ன கிளை ஒடிஞ்சு கீழே விழுகிற மாதிரி இருந்தது. ஒரு சின்ன நுனிதான் இருந்தது கீழே விழுகிறதுக்கு. சாமிஜி அப்ப அதை பார்த்துட்டு ஒரு துணி எடுத்துட்டு வாமா என்றார். துணி எடுத்துக்கொண்டே கொடுத்தேன். அதை வந்து அந்த கிளையோட ஜாயின் பண்ணி சாமிஜி ஒரு கட்டு போட்டார். எப்படி மனிதனுக்கு கையில காயம் ஏற்பட்டாலோ கை உடைந்தாலோ கட்டுப்படுவாங்களோ அந்த மாதிரி அழகா அவர் கட்டு போட்டு அதை ஹீல் பண்ணார். துளிர் விட்டுரும் அப்படின்னு சொன்னாரு. நானும் 2 நாள் கழிச்சு போய் பார்த்தேன். சொன்ன நம்ப மாட்டேங்க, நானே சாட்சி. அழகா அது துளிர் விட்டு இருந்தது. சாமிஜியோட கருணை அளப்பற்கரியது. அவர் எல்லா ஜீவராசி மேல் காட்டும் அந்த கருணையும் அன்பும் அதை பார்த்து எங்களுக்குள்ளே நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு நாங்களும் சாமிஜி போல வாழணும் என்று சாமிஜி பிரார்த்தனை செய்தோம். நன்றி சாமிஜி. நித்யானந்தம்.